திருப்பத்தூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி. அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்களை கொண்டு வாருங்கள் என அமைச்சரிடம் பெண்கள் வேண்டுகோள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த 200 கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கி வாழ்த்தினார். மேலும் சொந்த நிதியாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 1000 வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த பிரசவ காலங்களில் பிரசவ காலத்திற்கு பின்பும் நீங்கள் மருத்துவர் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என பேசினார். அவர் பேசி முடித்துவிட்டு கீழே இறங்கியது பொதுமக்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் எங்களை சிவகங்கைக்கு செல்ல வலியுறுத்துகின்றனர் என்று அமைச்சரிடம் ஆதங்கத்தோடு தெரிவித்தனர். நிகழ்ச்சி முடிந்து கர்ப்பிணி பெண்களுடன் வந்து அவர்களது தாயார் மற்றும் மாமியார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மகப்பேறு மருத்துவர் இருந்தால் நாங்கள் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல போகிறோம்? வளைகாப்பு நிகழ்ச்சி செய்வதை விட மகப்பேறு மருத்துவர் பெண் மருத்துவர் கொண்டு வாருங்கள் என நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சரிடம் கோரிக்கை வைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லா வகையிலும் இந்த உயிரை பாதுகாப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பாக திட்டங்களை இயக்கி வருகிறார் என்பதை நானும் ஏதாவது உங்களுக்கு செய்யணும். முதலமைச்சர் அரசின் சார்பில் சில பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வாழ்த்துக்களை செய்வதற்கு ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை அரசின் தலைவராக முதலமைச்சராக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல நானும் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சார் திருப்பத்தூருக்கு ஒரு டாக்டர் படத்துல வாத்துப்பழக்காரங்களுக்கு சூறப்படுத்தி என்ன டாக்டர்மாக்கா? என்ன டாக்டர்மா? லேடிஸ் டாக்டர்மா. டெலிவரிக்கு நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து எதாக இருந்தாலும் சிவகங்கைக்கு அனுப்புகிறாங்க. சிவகங்கை இல்லாமல் திருப்பத்தூர் டாக்டர்